மீண்டும் ஜீவனோடு பாகம் 2. சகோதரர் யூஜின் பர்ன்ஸ். பக்கம் 97. அத்தியாயம் 15. ஆதார வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருக்கிறது. இது தன்னுடைய வீடுதான் என்பதை அறியாமலேயே அருகில் ஆரோன் அறைக்கதவை திறந்து வீட்டின் வரவேற்பறைக்குள் நுழைந்தார். அந்த கணத்திலேயே லெவ்வும் ரெபேக்காலும் அப்பா என்று ஒன்றாக அழைத்தவாறே அவரை அணைக்க ஓடி வந்தார்கள். அவர்களை குறுக்கிடாமல் ஆலன் அருகில் நின்றவாறு தானும் அவர்களோடு இணைந்து கொள்வதற்கு காத்து கொண்டிருந்தான். லெவ், ரெபேக்கால் என்று அவர்கள் இருவரது கைகளையும் தன்னுடைய கைக்குள் வைத்து அழுத்தியவாறு நன்கு திடகாத்திரமான உடல் வாகுடன் இருந்த உயர்ந்த மனிதர் புன்னகையுடன் கூறினார், நீங்கள் இருவரும் நன்றாக இருக்கிறீர்கள். எனக்கு ஏதோ மறந்தது போல இருக்கிறது. ஒன்றுமே புரியவில்லை. நீங்களே எனக்கு விளக்கி சொல்லுங்கள் என்றவர் இடையிலேயே தன் பேச்சை நிறுத்திவிட்டு தனக்கு நன்கு பரிச்சயமான முகத்தோற்றத்துடன் மற்றொரு இளைஞன் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கவனித்தார். யார் இந்த இளைஞன் என்று அரியேல் ஆரோன் கேட்டார். லெவ்வும் ரெபேக்காலும் ஆலனுக்கு வழிவிட்டு விலகி நிற்க, தாத்தா, நான் ஆலன் என்று கூறியவாறு ஆலன் தன் தாத்தாவை அணைத்து கொண்டான். அரியேல் ஆலனின் அணைப்பிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு ஆலனுடைய தோள்களை பிடித்து நின்றவாறு அவனை உற்று பார்த்தார். நான் உன்னை கடைசியாக பார்த்தபோது நீ குழந்தையாகத்தானே இருந்தாய். நீ எப்படி இளைஞனாக இருக்க முடியும்? நான் எங்கே இருக்கிறேன்? அன்னாள் எங்கே? அவளும் கடைசியாக என் பக்கத்தில் இருந்தது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது என்றவாறு தனக்கு பிடித்தமான தன்னுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மூவரையும் பார்த்தார். பின்பு தன்னுடைய புருவங்களை சுழித்து தலையை லேசாக இருபுறமும் அசைத்து, எனக்கு நினைவில் இருப்பதெல்லாம் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம்தான். ஆனால் நான் இங்கே எந்தவிதமான காயங்களும் இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். லெவ் தன்னுடைய கரங்களை தன்னுடைய தந்தையின் தோளில் போட்டு அணைத்தவாறு, அப்பா, எங்களுடன் வந்து அமருங்கள். நாங்கள் உங்களிடம் சிலவற்றை கூற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தனது தந்தையை சமையலறை மேசைக்கு அழைத்து சென்றான். ரெபேக்காலும் அவர்களுடன் அமர்ந்தாள். ஆலன் உயிர்த்தெழுதல் தேநீரை கோப்பைகளில் ஊற்றினான். அப்பா, இதை குடியுங்கள் என்று ரெபேக்கால் ஊக்கப்படுத்தினாள். அருகில் சிறிதளவு தேநீர் அருந்திய பிறகு ரெபேக்கால் மென்மையான குரலில் நடந்தவற்றை கூறத் தொடங்கினாள். அப்பா, அந்த குண்டுவெடிப்பில் நீங்கள் மரித்து விட்டீர்கள். நீங்களும் அம்மாவும் இருவருமே மரித்து விட்டீர்கள். ஆனால் இப்போது மேசியாவின் வல்லமையினால் மத்திலிருந்து நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டு உள்ளீர்கள் என்று ரெபேக்கால் கூறினாள். அரியேல் ரெபேக்கால் கூறியதை கேட்டவுடன் தனது தேநீர் கோப்பையை வேகமாக அதன் தட்டில் வைத்தார். சூடான தேநீர் கோப்பையின் மேல் பகுதி வரை எழும்பி இருபுறமும் வேகமாக ஆடி கோப்பையை விட்டு வெளியேறியது. என்னை பார்த்தால் அந்த குண்டுவெடிப்பில் மரித்தவன் போலவா தெரிகிறது? இப்போது இருப்பது போல் ஆரோக்கியமாக என் வாழ்க்கையில் நான் எப்போதும் உணர்ந்ததில்லை என்றார். அப்பா, உங்களைப் போலவே நானும் மரித்தேன் என்று லெவ் கூறினான். இஸ்ரேலுக்கு எதிரான இறுதி போரில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில்தான் நானும் கொல்லப்பட்டேன். கடைசியாக எனக்கு நினைவில் இருந்த சம்பவம் அந்த போரில் என் இடது கை துண்டிக்கப்பட்டதுதான். அப்பா, நீங்கள் கண் விழித்த பின் உங்களது பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்தீர்களா என்று லெவ் கேட்டான். நான் பார்த்தேன். நான் செயற்கையாக வைத்திருந்த பல் செட் காணாமல் போய்விட்டதையும் என் பற்கள் அனைத்தும் நேராக இருப்பதையும் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் எனது மூக்கு கண்ணாடியை தேடினேன். என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை என்று தோன்றுகிறது. என் கண் பார்வை நன்றாக இருக்கிறது. எனக்கு குழப்பமாக இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் இவைகளை குறையாக கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இந்த மாற்றங்கள் எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று குழம்பிய மனநிலையிலும் அரியேல் உற்சாகமாக கூறினார். அப்பா, உங்கள் தலை முழுவதும் கேசம் நிறைந்திருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்று லெவ் விளையாட்டாக கேட்டான்.
தானும் கவனித்து விட்டதை தெரிவிக்கும்படியாக அரியேல் தனது வெள்ளையும் கருப்புமான அலை அலையான அடர்த்தியான கூந்தலுக்குள் தனது கைவிரல்களை விட்டு தேடியபடி என்றார். அவர் அனைத்தையும் அமைதியாக ஒப்புக்கொண்டார். தேநீரை பருகும்படியாக அவருடைய உள்ளுணர்வு உணர்த்தவே தன்னையும் அறியாமல் தேநீர் கோப்பையை எடுத்து அதில் மீதியிருந்த தேநீர் முழுவதையும் குடித்து முடித்தார். அந்த மோசமான குண்டு வெடிப்பில் நீங்களும் அம்மாவும் இறந்து விட்டீர்கள் அப்பா என்று கூறி ரெபேக்காள் மெதுவாக அரியேலின் கைகளை தடவினாள். இருவரும் மரித்த அன்று மாலை தான் பெற்றுக்கொண்ட அவர்களின் மரண செய்தியை ரெபேக்காள் நினைவு கூர்ந்தாள். அரியேலும் அவரது மனைவி அன்னாவும் மிகுந்த தைரியசாலிகள், மன உறுதி மிக்கவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்த டெல் அவிவ் பகுதியில் இருந்து ஹெப்ரானில் இருந்த ஒரு பகுதிக்கு குடிபெயர நேர்ந்த போதும் கூட அவர்கள் இருவரும் பயப்படவில்லை. பாலஸ்தீனியர்கள் அதிகமாக வன்முறையில் இறங்கிய போதும் கூட அவர்கள் இருவரும் தைரியத்தோடு இருந்தார்கள். கிரியாத் அர்பா என்ற சந்தை பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒருவன் குண்டுகளை கொண்ட தற்கொலை பெல்ட்டை அணிந்திருந்தான். அரியேலும் அன்னாவும் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு மிக அருகில் இருந்தனர். குண்டு வெடித்ததில் பறந்த ஆணிகளும் சிதறிய உலோக துண்டுகளும் அவர்களையும் துளைத்து வெளியேறியது என்ற மரண செய்தியை ரெபேக்காள் விவரித்தாள். மனைவியின் பெயரை கேட்டபோது அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் ரெபேக்காளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டார். அண்ணா, இப்போது அவள் எங்கே? அவள் நன்றாக இருக்கிறாள் அல்லவா? அவள் எங்கே? அவர் அவசர துணியில் கேட்டார். தாத்தா, விரைவில் பாட்டி நம்முடன் இருப்பார்கள் என்று ஆலன் கூறினான். இன்னும் சொல்ல போனால் பாட்டியும் உங்களை பற்றிய இதே கேள்வியைத்தான் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பாட்டி இப்போது ஜாக் மாமா மற்றும் ரேச்சல் அத்தையுடன் இருக்கிறார்கள். நடந்து செல்லக்கூடிய தூரத்தில்தான் அவர்கள் உள்ளனர். விரைவில் இங்கு வந்து விடுவார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து நம் காலை உணவை சாப்பிடலாம் என்று ஆலன் அரியேலை சமாதானப்படுத்தினான். தன் மாமியாரின் கடைசி வார்த்தைகளை ரெபேக்காள் நினைவு கூர்ந்தாள். அரியேல், என் அரியேல் எங்கே? அவர் பயத்தினூடே மன்றாடியிருந்தார். அண்ணா நன்றாக இருக்கிறாளா? தேவனுக்கு நன்றி, நான் இங்கே இருக்கிறேன். அவள் எங்கே இருக்கிறாள்? நீங்கள் மூவரும் இங்கே இருக்கிறீர்கள். ஜாக்கும் ரேச்சலும் அங்கே இருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். மேசியாவும் வந்துவிட்டார் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறியவாறு அரியேல் வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்தி மீண்டும் தனது கடைசி வார்த்தைகளை அழுத்தமாக கூறி தேவனுக்கு நன்றி தெரிவித்தார். பின்பு அவர் புன்னகைத்தார். அப்புன்னகை சிரிப்பொலியாக மாறி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையாக மாறத் தொடங்கியது. அரியேல் அழ ஆரம்பித்தார். லெவ்வும் ஆலனும் தங்களுடைய நாற்காலிகளை முன்னோக்கி நகர்த்தி அரியேலுக்கு அருகில் நெருங்கி அமர்ந்தனர். ரெபேக்காள் அவளது கையை அவரின் கழுத்தை சுற்றி பிடித்தவாறு அவருக்கு அருகில் மண்டியிட்டாள். வியப்பூட்டும் புதிய பூமியின் யதார்த்தம் அவரது சிந்தையில் ஒரு தெளிவை கொடுத்தது. அதனால் அவரது உணர்ச்சிகள் அமைதியடைவதையும் அவரது கண்களில் பிரகாசம் திரும்புவதையும் அவள் அறிந்து கொண்டாள். அவர் ஏதேனின் பழத்தை ஆர்வத்தோடும் ஆச்சரியத்தோடும் சாப்பிட்டார். ஏதேன் பழத்தின் தோற்றம் மற்றும் அதன் சக்திகளை பற்றி அறிந்து அவர் ஆச்சரியப்பட்டார். கதவை தட்டும் ஓசை கேட்கும் வரை அவர்களின் உரையாடல் தொடர்ந்தது. அண்ணா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அரியேல், என் அரியேல் எங்கே? ஓர் இனிமையான குரல் வாசலில் இருந்தபடியே அரியேலை அழைத்தது. அண்ணா, ரேச்சல், ஜாக் மற்றும் ஆனி வீட்டிற்குள் நுழைந்தனர். எந்த தருணத்தை எதிர்பார்த்து இவ்வளவு நாள் அவர்கள் உழைத்தார்களோ, மகுடம் சூட்டுவது போல் அந்த தருணம் இப்போது வந்துவிட்டதை எண்ணி ரெபேக்காள் மகிழ்ந்தாள். இவர்கள் ஐவரும் மற்றும் சில தன்னார்வ தொண்டர்களும் சேர்ந்து அரியேலுக்கும் அண்ணாவுக்குமான தனித்தனியான இரு வீடுகளை கட்டி எழுப்புவதில் ஆர்வத்துடன் உழைத்திருந்தார்கள். இந்த வேலையானது கடந்த 2.5 மாதங்களாக எந்தவித தவறும் இல்லாமலும் எந்தவித தலைமைத்துவ பொறுப்பும் இல்லாமலும் சீராக முன்னேறி கொண்டிருந்தது. கட்டுமான பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்திருந்தனர். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் துணிமணிகளையும் சேர்த்து வைத்திருந்தனர். தோட்டமானது பூத்து குலுங்கியது. தன்னுடைய தாத்தா பாட்டி உயிர்த்தெழும் வேளையில் ஆலன் இங்கே இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படியாக கானாவுக்கு செய்தி அனுப்பியிருந்தனர். இப்போது
உச்சகட்ட காட்சியான அரியேலும் அன்னாவும் ஒன்றாக இணையும் அற்புதமான தருணத்தை அவர்கள் கண்டு ரசிக்கும் வேலை வந்துவிட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு குடும்பமாக இணையப் போகிறார்கள். அன்னாவும் அரியேலும் ஒருவரையொருவர் கண்டு வீட்டின் வரவேற்பு அறையின் நடுப்பகுதி வரை ஒருவரை நோக்கி ஒருவர் ஓடி வந்து கட்டி அணைத்து அழுதார்கள். பின்னர் அணைப்பிலிருந்து விலகி ஒருவரை ஒருவர் உற்று பார்த்தனர். உங்கள் முகத்தில் ஒரு கீறல் கூட இல்லை, ஒன்று கூட இல்லை அரியேல் என்று அன்னா கூறினாள். அண்ணா, நீ உயிருடன் இருக்கிறாய், ஆரோக்கியமாக இருக்கிறாய். நான் நினைவில் வைத்திருப்பதை விட நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று அரியேல் அன்னாவின் கன்னத்தை தன் கையில் ஏந்தியவாறு பிரமிப்புடனும் ஆச்சரியத்துடனும் கூறினார். ஆரோனின் குடும்பம் மீண்டும் ஒன்றிணைதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆரோனின் குடும்பத்தினர் பழைய உலகில் என்ன நடந்தது என்பதையும் புதிய பூமியில் நிகழ்ந்திருக்கும் மாற்றங்களையும் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொண்டதில் காலை வேளை விரைவாக சென்றது. அரியேலும் அன்னாவும் ஏதேன் படத்தையும் கானாவிலிருந்து ஆலன் கொண்டு வந்த பழத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவர்களுடைய குடும்பத்தை பார்த்தும் ஒருவர் மேலொருவர் பொழிந்த அன்பினை பார்த்தும் வியந்தார்கள். மெதுவாக அவர்களுடைய குழப்பமான அமைதியற்ற மனநிலையானது மாறத் தொடங்கி அமைதியாக கேள்விகளை கேட்க செய்தது. பின்பு அவர்கள் அரியேலின் வீட்டை சுற்றி பார்த்தார்கள். அண்ணா தன்னுடைய வீட்டையும் சுற்றி பார்க்க வரும்படி அழைத்தாள். அங்கும் சென்றார்கள். ஆனால் அண்ணாவிற்கு இன்னும் அவர்கள் ஏன் தனி வீடுகளில் வாழ வேண்டும் என்ற குழப்பம் இருந்தது. அரியேலின் வீட்டிலிருந்து அண்ணாவின் வீட்டிற்கு சென்றது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு நடைபயிற்சியாக அமைந்தது மற்றும் மூத்த ஆரோன்களுக்கு தங்களுடைய சுற்று வட்டாரத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்தது. அவர்கள் அரியேலின் வீட்டிற்கு திரும்பிய பிறகு ஒவ்வொருவரும் குண்டுவெடிப்பில் தங்களுக்கு கடைசியாக நினைவில் இருந்தவைகளை பகிர்ந்து கொண்டனர். இறுதி போரின் காணொளி காட்சிகளை அவர்கள் பார்த்தார்கள். அரியேலும் அண்ணாவும் பல அழிவுகளை ஏற்படுத்திய போரின் காட்சிகளை கண்டு அழுதார்கள். பின்னர் பல நாடுகள் முற்பிதாக்களின் அதிகாரத்தின் கீழ் வந்தவுடன் அவர்கள் பெற்றுக்கொண்ட குணப்படுத்தல்களையும் மற்றும் அதனால் உண்டான மகிழ்ச்சியினை உள்ளடக்கிய காணொளி காட்சியையும் கண்டபோது அவர்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அன்றைய நாளின் பிற்பகுதியில் மதிய உணவிற்காக அனைவரும் மேசையை சுற்றி அமர்ந்தனர். அரியேல் அவ்வேளையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். தேவன் தன்னுடைய மக்களை மீண்டும் சந்திக்கும் இந்த நாளிற்காகவே நாம் பல நாட்களாக ஜெபித்திருந்தோம். தேவன் நம் சார்பாக வல்லமையோடு எழுந்து எப்படி போரிடுவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை. மேலும் இஸ்ரவேலின் மீதான மேசியாவின் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கம் இஸ்ரவேலில்தான் தொடங்குகிறது. அனைத்து தேசங்களின் மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே இங்கு தொடங்குகிறது என்று கூறினார். இறுதியாக நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் தவறான காரியங்களை தெரிந்தெடுத்ததால் சில பாடங்களை கற்றுக்கொண்ட போதிலும் அதனால் உண்டான விளைவுகளை சரி செய்வதற்கான காலத்தை நாம் கடந்து விட்டோம். இதுவே கடந்த காலத்தின் துன்பமாக இருந்தது. பழைய உலகில் நான் இன்னும் சற்று சரியாக செய்திருக்கலாம் என்று நினைக்கும் காரியங்களும் உள்ளன என்று கூறும்போது அண்ணாவின் குரல் சற்று தனித்து வருத்தத்தோடு ஒலித்தது. சரியானதை தவறாகவும் தவறானதை சரியாகவும் காட்டிய அந்தகாரத்தின் பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளுக்கு நாம் பலியாகி இருந்தோம். நம்முடைய சொந்த சிந்திக்கும் முறைகளால் மட்டுமல்ல, ஊடகங்களிலிருந்தும் மற்றும் பள்ளிகளிலிருந்தும் கூட இந்த சிந்திக்கும் முறையை நாம் பெற்றுக்கொண்டிருந்தோம். தேவனுடைய பரிபூரணமான நீதியை தள்ளிவிட்டு அவற்றை புகழ்பெற்ற தவறான போதனைகளை கொண்டு மாற்றுவதற்கும் என்று நிர்பந்தம் செய்யப்பட்டிருந்தோம் என்று ரேச்சல் கூறினாள். நாம் அனைவருமே சில தவறான கருத்துக்களை கொண்டிருந்தோம். உங்களுடைய உயிரை பறித்த அந்த பயங்கரவாதி தன்னையும் மாய்த்து கொண்டான். அவன் மரிக்கும் போது அவனது இந்த செயல்களுக்கு பரலோகத்தில் நல்ல வெகுமதி கிடைக்கும் என்று நினைத்திருப்பான். அவனுக்கிருந்த பகைமையும் அவன் செய்த வன்முறையும் அவனது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்றும் அவன் மரிக்கும் போது நினைத்திருப்பான். பகைமை என்பது அவனுடைய இரத்தத்திலேயே ஊறி இருந்தது. அவன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு பகைமை என்ற உணர்வு ஊட்டப்பட்டிருந்தது. வன்முறையானது அவனுடைய வாழ்க்கையின் முடிவாக இல்லாமல் புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கமாக இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி.
சரீர பிரகாரமான அனைத்து குணமாக்குதலையும் மற்றும் அன்பினை கற்றுக்கொள்ளுவதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான் என்று ஆலன் தொடர்ந்து கூறினான். அரியேலும் அண்ணாவும் ஆனியையும் பின்னர் ஆலனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பதை ரெபேக்காள் கவனித்தாள். அவர்கள் ஆலனை இளவயது சிறுவனாகவே பார்த்திருந்தார்கள். ஆனால் ஆனியை ஒரு குழந்தையாக மட்டுமே நினைவில் வைத்திருந்தனர். இருவருடனும் சேர்ந்து இருப்பதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது உயிர்த்தெழுந்து கொண்டிருக்கும் பழைய தலைமுறையினர்களுக்கு இந்த இரு இளைஞர்களும் ஆலன் மற்றும் ஆனி புதிய பூமியின் மாற்றங்களை பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உறுதியான சான்றுகளாக இருப்பார்கள் என்பதை ரெபேக்காளால் உணர முடிந்தது. ஆலன் மற்றும் ஆனியை பார்க்கும்போது காலமாற்றம் நடந்துவிட்டதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். உயிர்த்தெழுதலுக்கென்று நம்முடைய அடையாளமானது பாதுகாக்கப்படுவது என்பது விசித்திரமான செயல்முறையாகும். இந்த இளைஞர்கள் இருவரும் அரியேல் மற்றும் அண்ணாவின் பிரியத்திற்குரிய மகன்கள் மற்றும் மருமகள்களின் சாயலில் ஒற்றுமையை கொண்டிருந்தார்கள். மேலும் ஒருவர் உயிர்த்தெழுப்பப்படும் போது தங்களது நேசத்திற்குரிய குடும்ப உறுப்பினர்களால் சூழப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். இது அவர்கள் எளிதாக ஒத்துப்போவதற்கு உதவுவதோடு பெரிய அளவிலான மகிழ்ச்சியையும் தருகிறது. கிறிஸ்துவின் அன்பான ஏற்பாடுகள் ரெபேக்காளை கவர்ந்தன. ஆனி, நீ கம்பீரமாகவும் அனைவரையும் கவரக்கூடிய அழகான இளம் பெண்ணாக இருக்கிறாய் என்று அங்கு நிலவிய அமைதியை கலைக்கும் விதமாக அண்ணா கூறினார். அப்போது பழங்கள் மேசையின் மீது பரிமாறப்பட்டன. உனது பள்ளி படிப்பை நீ கண்டிப்பாக முடித்திருப்பாய் அல்லவா என்று ஆனியிடம் கேட்டார். புதிய பூமியில் கல்வியில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களையும் கணினியிலும் தொலைக்காட்சியிலும் இலவசமாக கிடைக்கக்கூடிய வகுப்புகளை எவ்வாறு முற்பிதாக்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதையும் ஆனி அண்ணாவிடம் விளக்கினாள். இப்போது மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏதேனின் பழங்கள் நமது சிந்தைக்குள் பல அதிசயங்களை செய்கின்றன. கடினமான பாடங்களை கிரகித்துக் கொள்ளுவதற்கான நமது திறனானது 10 மடங்கு அதிகரித்துள்ளது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இதன் மூலம் எங்களுடைய சேவை தேவைப்படும் இடங்களில் எங்களால் தன்னார்வ தொண்டு செய்ய முடியும் என்றாள். புதிதாக வரப்போகும் தலைமுறையினர்களுக்காக நாங்கள் வீடுகளை கட்டுகிறோம், தாவரங்களை வளர்க்கிறோம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறோம். அபரிமிதமான ஞானம் வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் இதனை புரிந்து கொள்வதற்கும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக அளிப்பதற்கும் மனதளவில் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அழிப்பதற்காக அல்ல, ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கடந்து செல்வதற்காக உதவுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அறிவை ஞானமான முறையில் பயன்படுத்துகிறார். அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் நீதியின்படி நியாயம் தீர்ப்பார் என்று ஆலன் ஏசாயா தீர்க்கதரிசியின் கூற்றை அவர்களுடைய நினைவுக்கு வரும்படியாக குறிப்பிட்டான். ஏசாயா புஸ்தகத்தில் கிறிஸ்துவா, நான் இதை ஒருபோதும் அறிந்ததில்லை என்று நினைக்கிறேன் என்று அரியேல் மெதுவாக பேசினார். மதிய உணவின் போதும் உரையாடல் தொடர்ந்தது. தண்ணீரை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்ட பஞ்சை போல அரியேலும் அண்ணாவும் இயேசுதான் மேசியா என்ற உண்மையை எந்தவிதமான எதிர்ப்பும் இன்றி உள்வாங்கிக் கொண்டார்கள். என்னுடைய இருதயத்தை எவ்வாறு கையாள்வது என்பது மேசியாவுக்கு தெரியும். தன்னையும் எங்களையும் அழித்த அந்த பரிதாபமான ஆத்துமாவை எவ்வாறு கையாள்வது என்பதும் அவருக்கு தெரியும் என்று அண்ணா கூறிய போது அரியேல் அதற்கு உடன்பட்டு தன் தலையை அசைத்தார். எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது என்று அரியேல் முணுமுணுத்தார். அனைத்து தீர்க்க தரிசனங்களை பற்றியும் நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். நமது நியாய பிரமாணம் கூறிய பலிகள் எல்லாமே மேசியாவின் பலியைத்தான் கூறுகிறது என்பதையும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அழைப்பவர்களை கூட்டி சேர்த்த பின் அவருடைய ஆளுகையானது இஸ்ரேலிலும் மற்றும் உலகெங்கிலும் ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் நான் பார்க்க தவறிவிட்டேன் என்று அரியேல் தொடர்ந்தார். இயேசு கிறிஸ்துதான் அவர்களின் மேசியா என்பதை அரியேலும் அண்ணாவும் விரைவாக ஏற்றுக்கொண்டதில் ரெபேக்காள் ஆச்சரியப்படவில்லை. எந்த தரநிலையின் கீழ் நியாயம் தீர்த்தாலும் அரியேல் மற்றும் அண்ணா இருவரும் மிகவும் நல்ல மனிதர்களாகவே இருந்தனர். அவர்கள் தேவனை நேசித்தார்கள். அவர்கள் நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நேசித்தார்கள். பழைய உலகில் ஒவ்வொரு வார இறுதியிலும் யூத ஜெப ஆலயங்களில் நடைபெறும் கூட்டங்களுக்கு செல்லுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது. வழிபாடுகளில் தனது இளைய மகன் ஜாக் காட்டிய கவனம்
அவரை பெருமையடைய செய்தது. ஆனால் லெவ்வின் ஆர்வமின்மை தொடர்ந்து எரிச்சலை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த காலத்தில் இருந்திருந்த முரண்பாடுகள் இப்போது திரும்பவும் வரும்போது சமாளிப்பதற்காக ரெபேக்காள் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள முயன்றாள். உங்களுடைய இருதயம் என் இருதயத்தை விட மிகவும் விசாலமானது அப்பா. கிறிஸ்துவை மேசியாவாக அங்கீகரிக்கும் நிலைக்கு வர எனக்கு 1 வாரம் பிடித்தது என்று கூறி லெவ் புன்னகைத்தான். நீ எப்போதும் கேட்பதற்கு ஆர்வமாய் இருந்ததில்லை என்ற அரியலின் வார்த்தைகள் எரிச்சலுடன் வந்தது. ஆனால் நீ ஜாக் கற்றுக்கொள்வதற்கு எப்போதும் ஆர்வம் காட்டுவாய் என்று கூறியபடி அரியல் ஜாக்கின் முதுகில் தட்டினார். அது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அன்பே. பழைய காரியங்களை குறித்து நாம் இப்போது பேச வேண்டாம் என்று அண்ணா மெல்லிய குரலில் அரியலுக்கு அறிவுரை கூறி அவர் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தலையை ஆட்டினார். லெவ்வை பற்றின அவனுடைய தந்தையின் கருத்து லெவ்வின் மனதில் தூங்கிக் கொண்டிருந்த பல நினைவுகளை விழித்தெழ செய்ததை ரெபேக்காள் கவனித்தாள். லெவ்வினில் நிகழும் இந்த உணர்ச்சி போராட்டத்தை மாற்றுவதற்கான அவளது விருப்பத்தை அவள் கட்டுப்படுத்தி கொண்டாள். ஏனென்றால் சில பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசி தீர்த்து கொள்ளுவது மிகவும் முக்கியமானது என்று அவள் கருதினாள். நீ ஒரு இளைஞனாக இருந்தும் தைரியமில்லாதவனாக, எதையும் எதிர்கொள்வதற்கு பயந்து தடுமாறுபவனாகவும் இருந்தாய் என்று அரியல் லெவ்விடம் கூறினார். அரியல், உங்கள் மகனை பாருங்கள், அவனது முகம் மாறுவதை பாருங்கள் என்று அரியல் பேசாமல் இருக்கும்படியாக அன்னாள் மீண்டும் வற்புறுத்தினாள். ஒரு சங்கடம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அரியல் தனது கடந்த காலத்தில் தனக்கிருந்த கனவுகள் நிறைவேறாததில் கவலை அடைந்தது போல தோன்றியது. அரியல் தொடர்ந்து பேசினார். அண்ணா எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். பின்னர் ஒருமுறை, நீ உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போது உன்னுடைய தர மதிப்பீடுகளை மாற்றி நம் குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வந்தாய் என்றார். லெவ்வின் முகம் இருண்டு போனது. தனது சகோதரனை காப்பாற்றுவதற்கு வசதியாக ஜாக் தனது நாற்காலியில் நேராக நிமிர்ந்து அமர்ந்து சரியான தருணத்திற்காக காத்திருந்தான். அப்பா, என்ன நடந்தது என்று கூறுவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பினை கொடுக்கவே இல்லை என்று லெவ் அமைதியான குரலில் உறுதியுடன் கூறினான். சங்கடமாக அரியேல் தொடர்ந்தார். அரியேல், லெவ் உங்களிடம் ஏதோ பேச விரும்புகிறான் என்று அண்ணா அவசர தொனியில் கூறினார். பரவாயில்லை அம்மா, எனக்காக நானே பேசுகிறேன் என்று தனது தாயை பார்த்து லேசாக புன்னகைத்தபடி லெவ் பதிலளித்தான். அப்பா, நீங்கள் சொல்லுவது போல் நான் எதிலும் தடுமாற்றம் உடையவனாகவும் வேத வசனங்களை கற்பதில் ஆர்வம் இல்லாதவனாகவும் தான் இருந்தேன். நான் சுதந்திரமாக இருந்தேன். எனக்கு தேவன் தேவை என்று நான் நினைக்கவில்லை. இந்த ஒரு மனநிலையினால் நான் அதிகமானவைகளை இழந்தும் இருக்கிறேன். ஆனால் அதற்காக உங்களது அன்பையும் பாராட்டையும் ஜாக்கை விட எனக்கு குறைவாக தர வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்களது கவனத்தை பெறுவதற்கு நான் பாத்திரவான்தான் என்பதை நிரூபிக்க என் வாழ்நாள் முழுவதும் செலவிட்டேன். நீங்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் ஜாக் மீதான உங்களது விருப்பமானது எங்களுக்கிடையே ஒரு இடைவெளியை உண்டு பண்ணியது என்று லெவ் கூறினான். தனது முந்தைய வாழ்க்கையில் தன் தந்தையிடம் பேசுவதற்கு தைரியமின்றி இருந்த லெவ் சில கசப்பான உண்மைகளை பேசுவதை பார்த்த ஜாக் தனது கண்களில் ஆச்சரியத்துடன் நாற்காலியில் நேராக நிமிர்ந்து அமர்ந்தான். தனக்கு முன் மேசையில் இருந்த கோப்பையை அரியேல் பதட்டத்துடன் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறத்திற்கு நகர்த்தி தனது அசௌகரியத்தை வெளிப்படுத்தினார். அப்பா, நீங்கள் இன்னொரு கோப்பை தேநீர் குடியுங்கள். நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று லெவ் கூறினான். ரெபேக்காள் தேநீர் பாத்திரத்தில் இருந்த தேநீரை எடுத்து விரைவாக அரியலின் கோப்பையில் ஊற்றினாள். அரியல் அவர்கள் கூறியபடி கோப்பையில் உள்ள தேநீரை பருகினார். பின்னர் அவரது கோப்பையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பா, தயவு செய்து என்னை பாருங்கள் என்று லெவ் தொடங்கினான். அரியல் நிமிர்ந்து தனது மகனின் முகத்தை பார்த்தார். அப்பா, பள்ளியில் தர மதிப்பீடுகள் மாறியது உண்மைதான். மதிப்பீடுகளை நான் மாற்றியதைப் போலவே சித்தரிக்கப்பட்டது. ஆனால் நான் அதனை செய்யவில்லை அப்பா. நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். நான் தர மதிப்பீடுகளை மாற்றவில்லை என்றான். அரியேல் தனது வெற்றி கோப்பையையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் கண்ணீரினால் நிறைந்திருந்தது. மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அவர் தனக்குள்ளாகவே அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக சொல்லிக் கொண்டிருந்தார்.
பின்பு எழுந்து தனது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார். அவர் காரியங்களை மதிப்பீடு செய்கிறார். லெவ், அன்பே, அவருக்கு சிறிது நேரம் கொடு என்று லெவ்வின் முதுகில் தட்டியவாறு கூறிய அண்ணாவின் குரல் தடுமாறியது. அம்மா, என் முதல் நாளில் எனக்கு நேரம் தேவைப்பட்டது. எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் நானும் திணறினேன். எனக்கு மேசியாவை ஏற்றுக்கொள்வதில் கடினம் இருந்தது. ஆனால் அப்பாவை பொறுத்தவரையில் அது என்னால் இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது. லெவ், உன்னுடைய மற்றும் அவருடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் லெவ். அவரது 2 மகன்களும் மிகவும் வித்தியாசமானவர்கள் என்றும், ஆனால் அந்த வித்தியாசத்தினால் ஒருவர் மற்றவரை விட குறைந்தவர் அல்ல என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நானும் இந்த ஒரு காரியத்தையே வேறு விதமாக கையாண்டிருக்கலாம் என்பது இப்போது புரிகிறது. எது நடந்தாலும் அந்த விஷயத்தை இலகுவாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக நீ உனக்காக பேசுவதற்கான வாய்ப்பை உனக்கு வழங்க நான் முயற்சித்திருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அதன் அடி ஆழம் வரை சென்று பேசி தீர்த்ததே இல்லை. இப்போது எனக்கு தெரிகிறது, நீயும் ஜேக்கும் வளர விரும்பியபடி வளர நான் உங்களை விடவில்லை என்பதை நான் இப்போது உணர்கிறேன். எல்லா நேரத்திலும் உங்களை மீட்பதற்கு வருவதன் மூலம் உங்கள் இருவரையும் நான் காயப்படுத்தி இருக்கிறேன். அது உங்கள் இருவருக்குள்ளும் உங்கள் தந்தைக்கும் இருந்த உறவிலும் விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் நீ இப்போது நன்றாக வளர்ந்து விட்டாய் லெவ். நீ வெளிப்படுத்த விரும்பியபடி உன் மனதில் உள்ளதை மரியாதையுடனும் நேரடியாகவும் இப்போது உன்னால் பேச முடிகிறது. அரியேல் தன் வாழ்க்கையின் முதல் நாளிலேயே அநேக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியுள்ளதை எண்ணி நான் வருந்துகிறேன் என்று அண்ணா கூறினார். அரியேலின் மன்னிப்பு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அரியேலின் அறைக்கதவு மெதுவாக திறக்கும் வரை அவர்களது உரையாடல் மேசையை சுற்றி அமர்ந்தவாறு அடுத்த 1 மணி நேரம் தொடர்ந்தது. அரியேல் தனது தொண்டையை செருமியபடி மேசையை நோக்கி நடந்து வந்தார். நான் உணர்ச்சி வசப்பட்டதற்கு என்னை மன்னியுங்கள். நான் குறிப்பாக உன்னிடம்தான் மன்னிப்பை கேட்கிறேன் லெவ் என்றார். அரியேல் லெவ்வின் நாற்காலியின் அருகே நடந்து சென்று தன் மூத்த மகனின் தோள்களில் தன்னுடைய கையை போட்டு அணைத்தவாறு தன் மகனிடமாய் குனிந்து காதில் கிசுகிசுத்தார். நாம் மற்றொரு முறை விரைவில் இதை பற்றி பேசுவோம் மகனே. இப்போது பேசினால் நீண்ட நேரமாகும் என்று கூறிவிட்டு அண்ணாவின் அருகே சென்று அமர்ந்தார். இந்த முதியவருக்கு அவர் கற்றுக்கொள்ளுவதற்கு இன்னும் வயது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு நீங்கள் சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அரியேல் நகைச்சுவையுடன் கூறினார். லேசான மனநிலை மீண்டும் அந்த அறையை நிரப்பியது. ஆமேன். இதனை தொடர்ந்து வரும் 16வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.